தாடிராஜு புரட்சி தலைவரால் எழுப்பப்பட்டு 72 கட்சியில சேர்ந்து அம்மாவுடைய அன்பை பெற்று அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டு தொடர்ந்து ஒரே இயக்கத்தில் இருந்தவர். அது மட்டுமல்ல, நேரடியா அம்மாவே கூப்பிட்டு பதவி போட்டு அண்ணன் பாண்டுரங்கன் யாரே மாநில துணை செயலாளர், மருத்துவனுடைய இணை செயலாளர் ஆரம்பம் இருந்தவங்க இவங்க. அது மட்டும் இல்ல, சென்னையிலிருந்து 4 மாவட்ட தொழிற்சங்க செயலாளர்கள், ஈபிலிருந்து நிர்வாகிகள், டாஸ்மாக் நிர்வாகிகள், அத்தனை பேரும் சும்மா போறோம் சொன்னதுதான், யாருக்கும் முறையான அறிவிப்பு கொடுக்கல. சென்னையில உங்களுக்கு தெரியும், சென்னையில 19 ஆண்டு காலம் நாங்க வந்து ஒருங்கிணைந்த மல்லவன் போக்குவரத்து அண்ணா தொழிற்சங்கத்தை 19 வருஷம் பொறுப்பு இருந்திருக்காங்க. கூட்டம் வந்திருக்க முடியும். ஆனாலும் நாங்க பேரை கேள்விப்பட்டு தம்பிங்க மதுரை இருந்திருக்காங்க எல்லாமே. அது மாதிரி நேற்றுக்கு வந்து ஒரு 500 பேர் எதிர்பார்த்தோம், 1000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அவரு தாவக பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போய் கேட்டேன், நாங்க தோழர்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, 60 பேர் உட்காந்துருக்காங்க சொன்னோம். அப்படியா அப்படி வந்து பார்த்துட்டு திருப்பி பேசிட்டு போனேன். ஆக இவ்வளவு பேரை வந்திருக்காங்க சொன்னாக்கா, ஒண்ணு நாங்க இருந்த அமைப்பின் மேல இருந்த கோபம், விரக்தி, அதனுடைய விளைவுதான் இருந்தது. எப்படின்னு சொன்னாக்கா, 96ல அம்மா வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அம்மா சொன்ன முதல் ஒரு வார்த்தை, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரும்னு சொன்னாங்க. கொண்டாங்க. நம்முடைய எடப்பாடியா இது வரைக்கும் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் கட்சியை பார்த்துக்கிறேன் சொல்லவே இல்லை. காரணத்தை தேடுற, அவர் சொன்னாரு போட்டேன், இவர் சொன்னாரு போட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நண்பர்களே, மூத்த தலைவர்களுடைய கருத்துக்கு அங்க மதிப்பு இல்லை, சர்வாதிகார தன்மை. நான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் தெரியும். நான் தலைமையக நிர்வாகி, அம்மாவுடைய தலைமை இருக்கும்போது முதல் 14வது ஆள் அது அந்த நாங்கள் அனைத்தினுடைய தலைமையக நிர்வாகம் கொடுத்து கலந்துருக்கேன். இங்க கூட்டம் நடக்க எப்படி தெரியும் நடக்குதுங்களா? ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவாரு, 5 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு தலைவர் வரவேற்பு சொல்லுவாரு, அவர் பொதுச் செயலாளர் பேசுவாரு, நன்றி சொல்றேன், அவ்வளவுதான். ஒருத்தருடைய கருத்தையும் சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. நான் வந்து சும்மா சொல்லல, நான் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொண்டவன். நான் இவரால வந்து 18 எம்எல்ஏக்கள் வேணும்னு சொன்ன போது என்னை கூப்பிட்டு, நான் வேலை செஞ்சிருந்த பிரசுவாக தொழில் இருந்ததுனால சோழிகள் போய் நீ வேலை செய்வாங்க, போய் வெற்றி பெற்று வாங்கணும்னு சோழிகள் போய் உட்கார்ந்து வேலைப்பட்டு அந்த பாண்டராக்கம் இந்த நிர்வாகிகளா வந்து 150 தொழிலாளர் நண்பர்கள் சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு 5000 ஓட்டுல ஜெயிச்சு கொடுத்தாங்க. நாங்க அது மட்டுமல்ல, அம்மா இருக்கும்போது 6 நாளாக தொழில் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்கேயும் முதல் 6 இடத்துல நாங்க ஒருவன் சொல்லிட்டு அதே மாதிரி முதல் 6 இடத்துல வந்து ஜெயிச்சோம், எம்பிக்கு ஜெயிச்சோம். இப்போ எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அம்மா சீட்டு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னாக்கா, தொண்டரா பார்த்து உழைப்பாளைய பார்த்து கொடுத்தாங்க, காசு கேட்க மாட்டாங்க. அவங்க காசு கொடுப்பாங்க, எனக்கு அவங்க காசு கொடுத்தாங்க. 2016 சீட்டு கொடுத்தப்ப அம்மாவே காசு கொடுத்து செலவு பண்ணி கேட்டாங்க. ஆனா இங்க இப்பனாக்கா 5 கோடி அவங்ககிட்ட கேட்டாக்கா, இந்த கட்சிக்கு உழைக்கிறவன் தொண்டன் 5 கோடி எடுத்துட்டு வந்தாதான் முடியும்னு சொன்னாக்கா அவன் என்னைக்கு வருது? புரட்சி தலைவர் நினைச்சவெல்லாம் கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ அண்ணா மந்திரி ஆக்குறாங்க. புரட்சி தலைவர் அம்மா யாரை நினைச்சு வச்சாங்க? மந்திரி ஆக்குனாங்க. இவரு அது இல்ல, பணம் இருந்தாதான் பதவி, பணம் இருந்தாதான் சீட்டுன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்குறான். ஒரே ஒரு சின்ன உதாரணம், அன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன், அண்ணன் வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அன்பழகன், அண்ணன் சி சண்முகம், இவங்க எல்லாம் போய் பேசுறாங்க. இதெல்லாம் நான் கூட தெரியும், தவறான தகவல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், அதை பத்தி உங்களுக்கு தெரியும். அங்க பேசும்போது அவங்க கருத்து சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கணும்னு சொன்னா எல்லாரும் சேர்த்து இன்னும் அமைப்பு உறுதியாக சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன சொன்னாரு? மாறா யாருமே பேசல. அவர் அண்ணன் வேலுமணி நினைச்சு கேள்வி இருக்காரு, கேள்வி சொன்னாங்க. அப்படி எதுக்கு மறைக்கணும்? வந்திருக்கணும். அதே போன்று தேர்தல் எவ்வளவு சொன்னாங்க 2020 தேர்தல்ல அவர் டிடிவி சேர்த்துக்கங்க, அவங்க சேர்த்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு சேர்த்திருந்தா நம்ம வெற்றி வாய்ப்பு 3% ஓட்டை தோட்டம். 1,99,190 வாக்குகள்ல 49 தொகுதி இழந்தோம். வெற்றி வாய்ப்பு போச்சு. அன்னைக்கு அவங்களாம் சேர்த்து 3% ஓட்டு கட்சிருக்கோம். அது அன்னைக்கு வந்து கூட்டுத்துறையில ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. பாண்டன் நாங்கெல்லாம் சொன்னோம், எவ்வளவு சொன்னோம், இந்த ஒப்பந்தத்தை பேசி முடிக்க கொடுத்துருங்க. அம்மாவை இடைக்கால 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்தா தொழிலாளர்கள் சந்தோஷமா கொடுத்துருக்கோம்னா
அந்த பேச்சுவார்த்தை முடிக்கவே இல்லை. 1000 இடைகளை அவரை கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு இருந்த அந்த போக்குவரத்து தொழிலாளர் கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் நமக்கு எதிர்ப்பு ஓட்டு போட்டுச்சு. தோத்ததே அவ்வளவு ஓட்டு தான் தோத்த 3%. அது இன்றைக்கு நம்ம அதே அமமுக சேர்த்துட்டோம். அது இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு சர்வாதிகாரமான போக்கு. இன்னைய வரைக்கும் யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது செய்யறது கிடையாது. நாங்களாம் அடிக்கடி பாக்குறோம், பேசுவோம், இது மாதிரி செய்ததை விளைவுதான் இன்றைக்கு வந்து. அப்புறம் கடைசியா தாவேக்கா கூட கூட்டணி இருக்கிறார், பேச்சுவார்த்தை நடந்து சொன்னோம், சேர்த்துக்கும் சொல்லுங்க. அன்றைக்கு சேர்ந்து இருந்து பேச்சுவார்த்தை நடத்திருந்தா இன்றைக்கு தாவேக்கோ அதிமுக சேர்ந்து 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று இருக்கலாம். அந்த வெற்றி வாய்ப்பை விட்டாரு. இன்னும் ஒண்ணு சொல்லி ஆகணும், பாமக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா இந்த 47 இடமும் ஜெயிச்சிருக்க அது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அன்பு கொண்டு, அம்மாவின் அன்பு கொண்டு நாங்கள் வழிநடத்தி செஞ்சோம். தொண்டர்கள் அந்த இருந்திருக்கோம். இன்றைக்கு தாவாக்கையில அதனுடைய தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கப்பட்ட விஜய் அவர்கள் புரட்சி தலைவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டியின் காரணமாக புரட்சி தலைவர் அம்மாவுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அம்மா உணவுலாம் போச்சு, ஏழைகளுடைய பசிப்பணி தீர்த்தது, மாணவர்களுடைய பசிப்பணி தீர்த்த அம்மா உணவுலாம் போயிட்டு இருந்ததை இன்னைக்கு புதுப்பித்து உயிர்ப்பித்து இன்றைக்கு அம்மாவோட சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அம்மா 100 யூனிட் சொன்னாங்க, 200 யூனிட் கொடுத்துருக்காரு. அம்மாவுடைய திட்டங்கள், கல்யாணமான பெண்களுக்கு தாலி எல்லாம் கொடுக்குன்னு சொன்னாங்க, இவரு கொடுக்குன்னு சொல்றாங்க. ஆக இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இன்றைக்கு அங்கிருந்து வெளியே வந்த நாங்கள் புரட்சி தலைவர் பெயரை 100 தடவை உச்சரிக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பேசுறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் பொதுச் செயலாளர் சொல்றாரு, இந்த தலைவர் சொல்றாருங்க, 30 ஆண்டு காலமா இருக்க தொண்டர்கள் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாங்க, அவங்க நீங்க வந்திருக்கீங்க, வாங்க